கும்பலாங்கி நைட்ஸ்னு ஒரு படம், மலையாள படம். நம்ம ஃபகத் ஃபாசில் நடிச்ச படம் தான். என்னன்னு தெரியல, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போக போக பார்த்தா ஃபகத் ஃபாசிலோட ஃபேன் ஆகிட்டு இருக்கிறாப்புல ஒரு ஃபீல். அவர் படமா தேடி தேடி பார்க்கறாப்புல ஒரு எண்ணம். இப்படி அவருக்காக பார்த்த படம் தான் இந்த கும்பலாங்கி நைட்ஸ். படம் வெறித்தனமா இருக்கும். கேரளானா ஒரு டிராமா, ஒரு ஸ்லோ மோஷன்ல போகும். கிட்டத்தட்ட அதே மாதிரி ஸ்டோரி தான். ஆனாலும் வெறித்தனமான கிளைமேக்ஸ் காத்துக்கிட்டு இருக்குது உங்களுக்காக. இது போக நம்ம மஞ்சுமல் பாய்ஸ்ல நடிச்சிருப்பார்ல ஒருத்தவர், கைத்தை இறங்கி கீழே போய் காப்பாத்திருப்பார்ல நண்பனை, அந்த மனுஷனும் நடிச்சிருக்கிறாரு இதுல. அப்புறம் லியோ படத்துல நம்ம விஜய் அண்ணாவோட பையனா ஒருத்தவன் நடிப்பான்ல, அந்த பையனும் இதே படத்துல நடிச்சிருக்கிறான். அப்படி என்ன இந்த படத்துல இருக்குங்கிறத வாங்க படம் பார்த்து தெரிஞ்சுப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல தம்பிகார ஒருத்தவனை காட்டுறாங்க. ஒட்ட முடிவிட்டு ஆளே ஒரு மார்க்கமா இருக்கான் பாருங்க. ஏதோ ஸ்போர்ட்ஸ் பிளேயர் போல விளாண்டுகிட்டு இருப்பான். விளாண்டு முடிச்சுட்டு ராத்திரி படுத்துட்டு இருக்கிறாங்க. எல்லா பேரும் ஸ்போர்ட்ஸ் முடிய போது ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாம், போற ரூட்ல அதை பார்க்கலாம் இதை பார்க்கலாம் அப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது இந்த தம்பிகாரன்ட்ட, டேய் உன் வீடு அங்க கேரளால இருக்குல்ல, அங்க வந்துட்டு எல்லாரும் சுத்தி பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு பசங்க கேட்க, எங்க வீட்டுல இருக்கிற எல்லா பேருக்குமே அம்மை போட்டிருக்கு, இந்த டைம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்கள ஆஃப் பண்ணிடுறான். ஆனா பையன் பொய் சொல்றாங்கிறது நமக்கு அப்பட்டமா தெரியுது. ஏன் அவன் பொய் சொல்றாங்கிறதுக்கான காரணத்தை இனி நாம பார்ப்போம். கேரளால இவனோட வீட்டை காட்டுறாங்க. சும்மா அங்கங்க செங்கல் அடுக்கி வச்சு கட்டப்பட்ட வீடு தான். சேர்ந்தாப்புல வீட்டுக்கு பூசை கூட இல்ல. வீட்டுக்கு எதுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய தண்ணி இருக்கும். வீட்டுல ஓரளவு கூட்டி கீட்டி செஞ்சு இருக்க தண்ணிலேயே வலைய வீசி மீனை பிடிச்சு அழகா சமைச்சு ரெடி பண்ணி வைக்கிறான். இன்னைக்கு இவங்க அப்பாவோட நினைவு நாளா. யாருக்கோ போனை போட்டு, இன்னைக்கு அப்பாவோட நினைவு நாள், ரொம்ப நாளா வீட்டு பக்கம் வராம இருக்க, வீட்டு பக்கம் வாண்ணே அப்படின்னு ஒருத்தருக்கு போனை போட்டு கூப்பிடுறாரு. அவர் வருவாப்லையன்னு பார்த்து பார்த்து சமைச்சு வச்சிருக்கிறான். ஆனா இவன் கால் பண்ணி கூட்ட இந்த அண்ணன், அவரால் பாவம் பேச முடியாது. அவர் வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு அண்ணன் வந்திருக்கிறான். ஆள் ரொம்ப அழகா லட்சணமா இருப்பாப்ல. வந்ததும் இருக்கிற சோறு அள்ளி போட்டு மீன் அள்ளி போட்டு செம பிடிக்கிறான். அங்கேயே ஒரு சரக்கு பாட்டில் இருக்கும், அதையும் எடுத்து ஊத்தி குப்புன்னு அடிச்சுட்டு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். உள்ள ரூம்ல இருந்து ஒருத்தர் வெளியில வரார், எந்திரிச்சு வரார். இவர் தான் இருக்கிறதுலயே மூத்த அண்ணன். இப்ப தின்னுகிட்டு இருக்கிறது இளைய அண்ணன். இன்னும் வீட்டுக்கு வராம இருக்கிற அண்ணன் மிடில் அண்ணன். இவர் எந்திரிச்சதும் வாய் கொப்பளிக்கிறதே சரக்கு பாட்டில்னா பாத்துக்கோங்களேன். அவரும் அவர் இஷ்டத்துக்கு சாப்பாடு அள்ளி போட்டு தின்றார். எப்பவுமே இந்த மூத்த அண்ணனுக்கும் இளைய அண்ணனுக்கும் ஆகவே ஆகாது. ரெண்டு பேரும் ஏதாவது சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்ப கூட அண்ணனோட அப்பாவோட நினைவு நாள், மிடில் அண்ணனை வர சொல்லியிருந்தேன், ஆனா நீங்க ரெண்டு பேரும் சாப்பாடு எப்படி காலி பண்ணிட்டீங்க, இப்ப வந்தாருன்னா அவர் எதை தின்னுவாரு அப்படி இப்படின்னு தம்பிக்காரன் கேட்கறான். அப்பா நினைவு நாளான்னு சொல்லிட்டு அப்பா போட்டோவை பார்த்து கும்பிடுவாரு, உணர்ச்சி பொங்க கும்பிடுவாரு. ரொம்ப ஓவரா நடிக்காதரான்னு இளையவன் பிரச்சனை பண்ண. அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேருக்கு நடுவில் கைகளை பாயி எப்படி உருண்டு புரண்டுகிட்டு இருக்காங்க பாருங்க. இதுல மாத்தி ரெண்டு பேரும் கீழே பிடிச்சிப்பாங்க. டே நீ விடுறா வலிக்குதுறான்னுவான், இன்னொருத்தன் டே நீ விடுறா வலிக்குதுறான்னுவான். ஆனா ரெண்டு பேருமே விட மாட்டாங்க. அப்ப தம்பிக்காரன் தான் 1 2 பேரும் பார்ப்பாங்க, 2 மறுபடியும் பார்ப்பாங்க, 3ன்னு சொன்னதும் ரெண்டு பேரும் கை விட்டுருவாங்க. இப்படி எத்தனை சண்டை போட்டுருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க. அப்போ இலசுக்கும் மூத்ததுக்கும் ஆகவே ஆகாதான். சண்டை விட்டுருச்சுன்னு பார்த்தா மறுபடியும் ஏதோ பேச்சு கொடுக்க மறுபடியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அண்ணன் தம்பிகளும். அதே சமயம் அந்த மிடில் அண்ணன் அப்பதான் வந்துகிட்டு இருப்பாரு. பேச முடியாதுன்னு சொன்னல, அவர் தான் இவர் ஒரு ரவுடி கேங், ஒரு 7-8 பேர் இருப்பாங்க. அந்த கேங்ல ஒரு ஆளா இருப்பாப்ல. என்னடா உங்க அண்ணனும் உன் தம்பி அங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறாப்ல தெரியுது, வீட்டுக்கு கண்டிப்பா விடணுமான்னு கேட்டா வேண்டாம் திரும்பிடலான்னு சொல்லிடுறாரு. தம்பிகார யாரோ படகு வந்துட்டு திரும்ப போகுதுன்னு பாக்குறான். பார்த்தா இவங்க தான். நிம்மதியா ஒரு வாய் சோறு அவரை மிடில் அண்ணனை சாப்பிட விடலையேன்னு இவனுக்கு கொஞ்சம் வருத்தம். கேரளாவோட இயற்கை அழகு, இவங்க இருக்கிற அந்த வீட்டுல சுத்தி முத்தி இருக்கிற அந்த இயற்கை, இதையெல்லாம் காட்டுறாங்க. வீட்டுல அண்ணன் தம்பிகளுக்கு தேவையான எல்லாத்தையும் சமைச்சு வச்சு விட்டு தம்பிகாரன் கிளம்பிடுறான். இவனோட பசங்க எல்லாம் இங்க ஒன்னா பால் விளையாடுறது வழக்கம். இப்ப என்னடா உட்காந்து செஸ் விளாண்டுட்டு இருக்காங்க. நம்மால வந்துட்டு என்னடா செஸ் விளாண்டுட்டு இருக்கீங்க, பால் விளையாடுன்னு கேட்டா, இங்க 2 அக்கா மருக இருந்தாங்கல்ல, அதுல மூத்த அக்காவுக்கு இந்த வீட்டுல கல்யாணம் ஆகி போச்சு. வந்திருக்கிறவன் சரியான சைக்கோ மாதிரி இருக்கிறான், அவனை பார்த்தாலே பயமா இருக்கு, அதனால நாங்க பால் விளையாட போறதே இல்லைன்னு வாப்ல. பால் எடுங்கடா ஒரு கை பாத்துடலான்னு சொல்லிட்டு அவங்க பால் எடுக்க சொல்லி பாலை ரெடி பண்றாங்க. இந்த பக்கம் அந்த சைக்கோவை காட்டுறாங்க. யாரு? நம்ம ஃபகத் ஃபாசில் தான். அடிக்கடி கண்ணாடியை பார்த்து பர்ஃபெக்டா அழகா இருக்கிறாப்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. மீசையை நீட்டா செட் பண்ணிக்கிறாப்ல. மூத்தவளை இந்த வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டு வீட்டோட மாப்பிள்ளையா வந்து செட்டில் ஆனவர். இவர் கூடயே பிசினஸ் பண்ற ஒருத்தர், அவர் ஏதோ கேட்டு விட்டதுனால கொண்டு வந்து பார்சலை கொடுக்குறாரு. பார்சல்லாம் கொடுத்தது சரி, ஐயோ நடந்து வரீங்களே, ஏன்னா பைக் இவரோடது, மாப்பிள்ளையோட பைக், சைக்கோவோட பைக். பைக்ல வந்து எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு பைக்கை நிப்பாட்டு நடந்து போறீங்களே, நான் வேணா வந்து டிராப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டா வேண்டாப்பா வேண்டான்னு அடிச்சு சொல்றான். ஏன்னா சைக்கோவை பத்தி அவனுக்கு தெரியும். இந்த முக்கு வரைக்கும் கொண்டு போய் விட்டு வரங்கன்னா கூட ஒளிஞ்சா கூட கேட்குது, நான் கொண்டு போய் விட்டு வரேன்னு. வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு கிளம்புறான். உங்களுக்கு அது மூஞ்சில் அடிச்சாப்லதான் இருக்குது. ஏன் இப்படி பிஹேவ் பண்றாரு? மாப்பிள்ள கூட வேலை பார்க்கறவர் தானே, சைக்கோ கூட வேலை பார்க்கற ஆள் தானே. ஆனாலும் சைக்கோவை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கனால தான் அப்படி பண்றாப்லையா என்னன்னு தெரியல. இந்த பக்கம் பார்த்தா இளைய அண்ணன் அவரோட ஃப்ரெண்டு, 2 பேரும் வேலையுமே இதுதான். காலையில விடிஞ்சதுமே எங்கேயாவது போய் வலை மேல படுத்துக்கிறது, பசிச்சா சோறு தின்றது, பசிக்குதோ இல்லையோ சரக்கடிக்கிறது, இப்படிதான் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும். இதுல அந்த ஃப்ரெண்டு யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்றாப்லையா. இந்த பொண்ணு ரெசார்ட் கம்பெனில வேலை பார்க்க தான் ரிசப்ஷனிஸ்டா. இந்த மூஞ்சி எப்படிமா லவ் பண்ண அப்படின்னு கேட்டா,
என் ஆளை கண்ணாடி போட்டு பாரு, கண்ணாடி போடுறா அப்படின்னு போட சொல்லுது இந்த அம்மா. கண்ணாடி போட்ட பார்த்த பிறகு சூப்பரா இருக்கான்ல அப்படிங்குது. சரி நல்லா இருந்தா சரித்தேன். பைக்கை கேட்டிருப்பாங்க, பைக்கை கொடுக்குறாரு. பைக்கில் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வருவாங்க போல தெரியுது. அந்த பக்கம் நம்ம மாப்பிள்ளை கிளம்பிட்டாரு. பொண்டாட்டி வெளியே அனுப்பி வைக்குது. ஆளு சிரிச்சுதான் பேசுறான், ஆனா ஆளை பார்த்தாலே கொஞ்சம் பயமுறுத்துறாப்புல தான் இருக்குது. இப்ப கூட பாலு வந்து இழுக்க வந்து விழும். போச்சு, என்ன சொல்ல போறாரோன்னு இந்த அம்மா பயப்படும். ஏதோ நல்ல முள்ள இருந்தாப்புல விட்டுட்டாப்புல போல தெரியுது. கண்டுக்காம விட்டார். ஆனா அந்த பாலை எடுத்துட்டு வர்றதுக்குள்ள அவன் மூஞ்சி பாருங்களேன், எவ்வளவு பயந்து போயிருக்கிறான்னு. இந்த பக்கம் இளையவன் அப்படி இருக்கான்னா, மூத்த அண்ணன் இங்க பாருங்க, அவரு பகல்லையே காலையில எந்திரிச்சதுமே சரக்கு மட்டை. இவர் ஏதோ முதலீடு போட்டு ஒரு தமிழ் ஆளு, நம்ம ஊருக்காரரு, அவரு இவரும் சேர்ந்து ஒரு அயன் கடை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இஸ்திரி கடை. வேலை பார்க்கறதெல்லாம் தமிழ் ஆளு தான். இவர் சைலண்ட் பாட்டர். ஆனா வர்ற ப்ராஃபிட்ல பாதி அப்படியே அழகா அள்ளிட்டு போயிடுவார். இப்ப கூட எவன்கிட்டயே ஒரு 60 ரூபா பாக்கி இருந்திருக்கும். இந்த காசை இஸ்திரி பெட்டியோட கல்லாப்பட்டியில இருந்து தான் எடுத்து வீசி எறிவார். அப்புறம் வாடா சரக்கடிக்க போலாம்னு தமிழாலையும் சேர்த்து கெடுக்கிறதுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. ஒரு பக்கம் இளைய அண்ணன் சரக்கடிப்பான் ஃப்ரெண்டு கூட, இன்னொரு பக்கம் மூத்த அண்ணன் சரக்கடிப்பான் ஃப்ரெண்டு கூட. மிடில் அண்ணனும் அவன் கேங்கோட மொத்தமா நின்று அந்த பக்கம் சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. அண்ணன் தம்பி ஒரே இடத்துல இருந்தா ஆகாது இல்லையா, இங்கேயே அப்படிதான் நடக்குது. இளையவன் என்னத்தையோ விட்டு எறிவான், மூத்தவன் பதிலுக்கு சிக்கனை விட்டு எறிவான். எம்எல்ஏ சிக்கன் எறியான்னு 2 பேரும் கையில பண்ண ஆரம்பிப்பாங்க. இதையெல்லாம் பார்த்த மிடில் அண்ணன் அவரால் பேச முடியாதுல்ல, கூட தான் ஆட்கள் கிட்ட ஏதோ சொல்லி விடுறாரு சைகையிலேயே. 2 பேரும் இப்ப வெளியில போல, அடிச்சு இந்த பப்பு பக்கமே வர முடியாம பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு உங்க மிடில் சொல்றாப்லன்னு சொன்னதும் 2 பேரும் பம்மிடுறானுங்க. மிடில கண்டா லைட்டா அவங்க 2 பேருக்குமே பயந்தான். ஆனா மிடிலுக்கு அந்த கடைக்குட்டி இருக்கான்ல நம்ம தம்பிக்காரன், அவனை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வீட்டுல கல்யாணம் பண்ணவங்க விருந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொந்தக்கார யாரோ கூட்டு விட்டுருக்காரு. இவங்க எல்லாருமே சொந்தக்காரர் வீட்டுக்கு சாப்பிட போயிருக்காங்க. பொண்டாட்டி ஃபாரின்ல ஏதோ வேலை பார்க்குது. புருஷன் வீட்டுல இருந்து சமைக்க கொள்ள வீட்டுல இருக்க குழந்தைகளை பார்த்துக்க இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிறான். சமையல் எல்லாம் சூப்பரா பண்ணிருக்கோம் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நல்லா பேசிட்டு இருப்பாங்க. வீடியோ கால் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏன்னா அவரும் வீட்டோட மாப்பிள்ளையா தான் இங்க வந்து செட்டில் ஆயிருப்பாரு. நம்ம மாப்பிள்ளையும் வீட்டோட மாப்பிள்ளையா தானே வந்திருக்கிறாரு. ஆனா இல்லங்க, உங்களுக்கு எனக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன், குடும்பத்துல என் பங்க போடுறேன். ஆனா நீங்க அப்படியா பொம்பளை மாதிரி உட்காந்து சமைச்சிட்டு இருக்கிறீங்கன்னு லைட்டா பேசி விட்டான். அவர் மூஞ்சி உடனே வாடி போயிடும். அதை சமாளிக்கிறதுக்காக அக்காகாரி ஏதோ ஒரு காமெடியை போட்டு கரெக்ட் பண்ணுவா. தங்கச்சிக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. அந்த பக்கம் பார்த்தா தூங்கிட்டு இருக்கிற தம்பிகார மேல யாரோ வந்து விழுகிறாங்க, கடிக்கிறாங்க. யாருன்னா நம்ம மிடில் தான். தம்பிகாரன் கூட அப்படி விளாண்டுகிட்டு இருக்கிறான். அவனுக்கு மிடில் என்னன்னா உசுறு. இவங்க ஜாலியா விளாண்டுட்டு வலையை எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க டூரிஸ்டா வந்த ஒரு பொண்ணு, அந்த அம்மா வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு மிடில் ஒரு ஸ்டெப்பை போடுவார் பாருங்க, அந்த ஸ்டெப்லயே இந்த பொண்ணு விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ரெசார்ட்ல தான் நம்ம ஹீரோயினும் வேலை பார்க்கறா, தங்கச்சிக்காரியும் வேலை பார்க்கறா. ரிசப்ஷனிஸ்ட் தான் ஆளை பார்க்கறதுக்காக இங்க வரும்போது கூடவே இருக்கிற அந்த இளையவனை இவ பாத்துறா. ஸ்கூல்ல இவன் மேல இவளுக்கு கிரஷா. ஒரே ஸ்கூல்ல தான் 2 பேரும் படிச்சிருப்பாங்க, தங்கச்சிக்காரியும் அந்த பக்கம் இளையவனும். யாரு நம்ம சைக்கோவோட குழந்தையாவும் இங்க இளையவனும். ரொம்ப பிடிச்சு போய் ஒரு தடவை லெட்டர் எல்லாம் ரெடி பண்ணி வந்திருக்கிறா கொடுக்கறதுக்கு. ஆனா இவர் ஓடி போய் மாதிரி கையிலப்பா தான் இருப்பானா, அதை பார்த்துட்டு பயந்துட்டு ஓடி போயிட்டாலாம். இதையெல்லாம் அந்த ஃப்ரெண்டு கிட்ட அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. இவங்களோட ரெசார்ட்ல தங்கியிருந்த ஒரு ஆளை காணும் போல ஒரு டூரிஸ்ட அவரை தேடி போகணும்னு உதவி கேட்டு வராங்க. அவனும் சரின்னு உதவி பண்றேன்னு வர்றான். எல்லாம் போய் அந்த ஆளை தேடி கண்டுபிடிச்சு அவங்களோட டூரிஸ்ட் பிளேஸுக்கு எல்லாம் போக சுத்த. இதுல அந்த தங்கச்சிக்காரி கொழுந்தியா ரொம்ப அழகா இங்கிலீஷ்லயே ரிசப்ஷனிஸ்ட் மித்த டூரிஸ்ட் எல்லாருக்குமே சுத்தி காண்பிட்டு இருக்கிறா. ஃபுல்லா இங்கிலீஷ்லயே அருமையா பேசுறா, வைக்கிறா. அங்க தூரமா இருந்து பாத்துக்கிட்டே இருப்பா. அதுல இவன் புரிஞ்சுக்கிட்டான் நம்மள அந்த பொண்ணு லவ் பண்ணுதுன்ட்டு. இவளுக்கும் ஆர்வம் இருக்குங்கிறது அந்த ரிசப்ஷனிஸ்ட் பொண்ணுக்கு தெரியும். எல்லாம் முடிச்சுட்டு கிளம்ப போற சமயம் ரெசார்ட்ல தங்குற அளவுக்கு வசதி இல்லாத ஃபாரினர்ஸ் அவர்களுக்கு ஹோம் ஸ்டே அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. கேரளால வீட்டுக்கு பக்கத்திலே சின்ன குடில் மாதிரி போட்டு சின்ன அமௌண்ட்டுக்கு வாடகை கொடுப்பாங்க. அந்த மாதிரி அந்த டூரிஸ்ட் நான் வேணா வாடகைக்கு வந்துக்கிறேன் அப்படின்னு கேட்க சரி வாங்கன்னு நம்ம ஹீரோயின் கொழுந்தியா அவ வீட்டுல இந்த மாதிரி ஒரு சின்ன குடில் போட்டிருக்கிறா. அதுல தங்கிக்குங்கன்னு கூட்டு போறாங்க. போகும்போதே அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கொஞ்சம் விசாரிங்க, ரொம்ப வருஷம் ஆச்சு விசாரிக்க சொல்ல ரிசப்ஷனிஸ்ட் கேட்பான், உன் ஃப்ரெண்டுக்கு அந்த இளையவனுக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறாப்போ அப்படின்னு கேட்க அவன் இல்லைன்னு சொல்லுவான். உடனே 2 பேரும் சந்தோஷப்படுறாங்க. இதுக சுத்திக்கிட்டு இருக்கும்போது கூடவே இந்த இளையவனும் குழந்தையாவும் சேர்ந்தே சுத்திக்கிட்டு இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிக்கிறாங்க. தியேட்டர் வரைக்கும் இந்த பழக்கம் போகுது. தியேட்டர்ல சும்மா இருக்கிறானா, கழுத்துல முத்தம் கொடுக்குவான்னு கேட்கிறான். இவன் முடியாதுன்னுவா. கன்னத்துல முத்தம் கொடுக்குவான்னு கேட்கிறான். அப்பையும் முடியாதுன்னுவா. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பேச்ச கேட்காம வலுக்கட்டாயமா முத்தம் கொடுக்க போக பலாருன்னு ஒரு போடு போடுவா. அது விளையாட்டுத்தனமா தான் அடிச்சானு வைங்களேன். அதை அவன் எடுத்துக்கிட்டு ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு போடி அப்படின்னு சத்தம் போட்டு அங்கிருந்து கிளம்புறான். இவளும் போடா அப்படின்னு சொல்லிடுறான். ராத்திரி சரக்கு. ஃப்ரெண்டுக்கார ஒரு மாதிரியா இருக்கிறான். இவனும் பாப்கார்ன் சாப்பிட்றதுக்காக யாராவது தேட்டரை கட்டுவாங்களா அப்படின்னு யாரு நம்ம இளையவன் கேட்குறான். ஏதோ காசு கொடுத்தமா அப்புறம் ஒரே ஒரு படத்துக்கு போனோமா கூட வந்து பாப்கார்னை சாப்பிட்டோமா வந்தமான்னு இருக்கணும். அதுக்காக தேட்டரை கட்ட முடியுமா? அந்த மாதிரி தாண்டா கல்யாணமோ அப்படின்னு ஒரு பிட்ட போட்டா, இல்லை நான் என் ஆளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், பொறுப்பா வேலைக்கு போனாதான் இதெல்லாம் சாத்தியம், இனிமே நான் வேலைக்கு போறேன், உன் கூட சேர மாட்டேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இந்த பக்கம் இவ்வளோ எவ்வளோ கால் பண்ணாலும் பயப்புள்ள எடுக்கவே இல்லை. அதனால அவன் எங்கேயுமே எப்பவுமே ஒரு இடத்துல உட்காந்து கிடப்பான் பார்த்தீங்களா, படுத்து கிடப்பானே வலை மேலே, அங்கே தேடி வரா. இவளை பார்த்ததான் அவன் ஓட ஆரம்பிக்கிறான். கையில் ஒரு ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டே எப்பவுமே தெரியவன் ஓட ஆரம்பிக்கிறான். டேய் நில்றா பொறுக்கி, டேய் நில்றா அப்படின்னு வெட்டிக்கிட்டே வருவா.
படகுல ஏறி அந்த பக்கம் போக பாக்குறேன். இங்க இருந்து சத்தம் போடுவா, ஆம்பளையா இருந்தா டேய் அப்படின்னு சத்தம் கூட இவனுக்கு விருட்டுன்னு கோவம் வந்துடும், விறுவிறுன்னு இறங்கி வருவான். ஒரு பொம்பளை புள்ள விரட்டி விரட்டி லவ் பண்ற, ரொம்ப இதா போச்சா அவனுக்கு அப்படின்னு கூப்பிட ஓடியாந்தவன் அந்த பொண்ணை பார்த்துட்டு, என்ன கல்யாணம் தானே பண்ணிக்கிறியா அப்படின்னு முண்டி போட்டு ஐ லவ் யூ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்கறான். மொதல் கேள்வியே நல்லாத்தான் இருக்கு, ஆனா குடிச்சிட்டு பேசுறியா அப்படின்னு அவ கேட்கறா. இல்லடி சத்தியமா இல்லடி தெளிவா தான் இருக்கிறேன்னு சொல்லுவான். எங்க ஊது அப்படின்னு கேட்க ஊதி காட்டுவான். அப்புறம் தான் அவன் தெளிவா இருக்கான், தெளிவா இருக்கும் போதே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்கறான்னு தெரிஞ்சுட்டு அப்போ ஓகே நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்து அந்த டூரிஸ்ட் அம்மாவை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கும்போது இவங்களும் ஜாலியா சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காதல் பறவைகள் பறந்துகிட்டே இருக்குது. அப்புறம் இதை பத்தி தன் அக்கா கிட்ட அவ சொல்றா, இந்த மாதிரி லவ் பண்றேன் வைக்கிறேன்னு. குசு குசுன்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது பாத்ரூமுக்கு குளிச்சுட்டு இருந்தவன் என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்பான். இவங்க ரெண்டு பேரும் இல்லையே ஒண்ணு இல்லையே அப்படின்னு சமாளிப்பாங்க. ஏதோ பேசிட்டு இருக்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்பான். இல்லன்னு ஏதோ சொல்லி சமாளிப்பாங்க. ஆனா சம்திங் ராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு விருட்டுன்னு அவன் பெட்ரூம் பக்கம் போவான். பின்னாடியே பொண்டாட்டிக்காரியும் போவா, அக்காக்காரியும். என்ன சொல்ல மாட்டீங்களான்னு ஆளு நார்மலா தாங்க இருக்கிறான். ஆனா அவன் பேசுறதோ அவன் சிரிப்புலயே பாத்தீங்கன்னா அவ்வளவு சைக்கோத்தனம் இருக்கும். இல்ல தங்கச்சி யார் மேலேயோ க்ரஷ்ஷா அதை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்ல, அப்படியா இதெல்லாம் என்கிட்ட இருக்கு, என்கிட்ட ஓப்பனா நீங்க பேசலாம் வைக்கலாமே, நல்லா ஓப்பன் டைப்பினோ அப்படிங்கிறாப்புல பேசிட்டு, ஆமா பையன் பேர் என்ன அப்படின்னு கேட்டு வாங்கிறார். இளையவன் பேர் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இவங்களை பத்தி வெளியில விசாரிப்பாப்புல. அதே சமயம் இந்த பக்கம் எப்பவுமே மூத்தவனை கண்டுக்காத இளையவன் இந்த தடவை ஃபேன் போட்டு விடணும்னா முதல் ஆளை தான் போய் ஃபேன் போட்டு விடுறாரு. பக்கத்துல வந்து அழகா உட்கார்றாரு, ரொம்ப பாசத்தோட நடந்துக்கிறார். இது எல்லாம் மூத்தவனுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். டேய் என்னடா வேணும், காசு வேணுமான்னு கேட்டா சேச்சா அது இல்லைங்கிறான். சொல்றா அப்ப என்னடா வேணும், ரொம்ப ஓவரா நடந்துக்கிட்டேன்னு கேட்கும்போது, இல்ல இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் லவ் பண்றேன், அவளுக்கு ஓகே, அவங்க வீட்டுல அப்பா கிடையாது, அவங்களுக்கு அக்கா புருஷன் தான் ஒருத்தவ இருக்கிறான், அவங்கிட்ட நாம போய் பொண்ணு கேட்கணும் அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதானே போய் கேட்டுடலாம், ஆனா ஒரு கண்டிஷனுங்கிறாரு. என்னடான்னு கேட்டா என்ன அண்ணனை கூப்பிடுக்கிறாப்ல. அண்ணங்களுக்கு மட்டுமே தெரியும், அண்ணனை கூப்பிடாத தம்பிகளை இப்படி அண்ணனை கூப்பிட்டு வச்சு அதை ஒரு வார்த்தை கேட்டு ரசிக்கிறதுல. அண்ணனை கூப்பிட்டாதான் வருவேன்னு சொன்னதும் சர்ரா அண்ணா வாடா அப்படின்னு கூப்பிடுறேன். இவருக்கு அப்படியே குளிர்ந்து போயிடுது. சரின்னு அவரை பாக்குறதுக்காக இவங்க கிளம்பி வராங்க. நல்லா சீவிக்கோன்னு சீப்பு கொடுக்குறான். மேல் பட்டனை போட்டுக்கோ, கையை நல்லா மடிச்சு விடு, அப்படி நல்லா வா அப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டு வரான் அண்ணனை. பார்த்தா ஒரு சலூன் கடைக்கு வந்திருக்காங்க. நம்ம சைக்கோ பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. பார்த்தா உள்ள இருந்து அவர் வராரு. இப்போ டாப்பா கிளம்புவாப்லையே, எங்க போவாப்லன்னு பார்த்தா அவர் சலூன் பிசினஸ் தான் பண்றாரு போல தெரியுது. வாங்க வாங்க என்ன அப்படின்னு கேட்க, டப்புன்னு மூத்தவர் இளையவனுக்கு சேவிங் பண்ணணும்னு சொல்லிட, சரி உட்காருங்கன்னு உட்கார வச்சு சேவிங் பண்ண ஆரம்பிக்கிறார். சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சின்னஞ்சிறுசுக 2 பேரும் லவ் பண்ணாங்க, உங்க குழந்தையாவும் என் தம்பியும் லவ் பண்றாங்கன்னு சொன்னதும் ஆளு கோவம் வரும். ஆனா கழுத்துல வேற கத்தி வச்சிருக்கிறேன், இப்ப பேச வேண்டாம் முடிச்சுட்டு பேசுவோம் சொல்லிவிட்டு முடிச்சுட்டு இப்ப பேசுவோம். உங்க குடும்பத்தை பத்தி விசாரிச்சேன், அப்படி ஒன்னும் யாரும் நல்லபடியா பேசலையே, எனக்கு ஒன்னும் உங்க குடும்பத்தின் மேல பெருசா அபிப்பிராயம் இல்ல. சரி மாப்பிள்ளை என்ன சம்பாதிக்கிறாரு, என்ன வேலை பாக்குறாருன்னு கேட்டா, வேலை இல்ல, வேலை பார்க்கட்டும் சம்பாதிக்கட்டும் செட்டில் ஆகட்டும் அதுக்கப்புறம் யோசிப்பான் என்ன நான் சொல்றேன் அப்படிங்கிறாப்புல லைட்டா பேசி அமுச்சு வச்சுறாரு. அவங்களும் சரி ஓகே நாங்க கிளம்புறோம்னு கிளம்புறாங்க. ஆனா ஷேவ் பண்ணதுக்கு 60 ரூபா காசு கேட்க, அது கூட இந்த இளையவனுக்கு இருக்காது. மூத்தவர் தான் அந்த 60 ரூபா காசு கொடுப்பாரு. சரி வரன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. கிளம்பி போனதும் இவனும் அங்க கூட வேலை பார்க்கறவரை எப்படி சிரிக்கிறாங்கன்னு பாருங்க. எப்படி எந்த நம்பிக்கையில பொண்ணு கேட்டு வராங்க அப்படிங்கிறாப்புல நக்கல் பண்ணிட்டு சிரிக்கிறாங்க. வீட்டுல ஒரே மாதிரி குழப்பத்தோடையே அந்த இளையவ இருக்க, டேய் ஏன்டா இது பண்ற, ஒன்னும் பிரச்சனை இல்லடா, ஏன் ரூம் நீங்க எடுத்துக்கங்கடா, கல்யாணம்னா ஏன் ரூம்ல நீங்க குடும்பம் எடுத்துக்கங்கடா, ஒன்னும் பிரச்சனை இல்லடான்னு மூத்தவன் இளையனுக்காக நல்லா பேசுறான். ஆனா வீட்டுல உருப்படியா எதுவுமே இல்ல, எல்லாத்தையும் நல்லபடியா செய்யணும் வைக்கணும்னு தம்பிக்காரன் அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. பொம்பளைங்க வந்து இங்க குடும்பம் நடத்துறதுக்கு ஏத்தாப்புலையாவது வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்க நடந்துக்கணும்னு சொல்ல, இப்ப எங்களை ஆம்பளை இல்லைன்னு சொல்ல வரையான்னு கேட்டுவிட்டு மூத்தவன் தம்பிகாரன் கூட சண்டைக்கு போறான். ஒரு கட்டத்துல ஏதோ ஆம்பளையா வைக்கவான்னு ஏதோ கேட்டுற பலாருன்னு ஒரு அறை கூடவே. ஆமா ரொம்ப கோபப்படுறதுக்குன்னா இவரும் அந்த அயன் பிசினஸ்ல தான் இருக்காரு, இஸ்திரி பிசினஸ்ல. அந்த தமிழ் பையன் கூட சேர்ந்துட்டு அவனோட உழைப்ப நீ உறிஞ்சிக்கிட்டு இருக்கிற, கேட்டா பார்ட்னருங்கிறன்னு ஓவரா பேசும்போதுதான் பலாருன்னு ஒரு அறை. தம்பியை அற விட்டுருவார். அதை பார்த்ததும் மிடில் அண்ணனுக்கு தான் தம்பினா உசுரே, கையில கிடைச்ச துடுப்பு எடுத்துட்டு வந்து விரட்டிக்கிட்டு வருவாப்ல. மூத்த ஓடி போய் ரூமுக்குள்ள ஒளிய பார்ப்பான். கதவை தள்ளிக்கிட்டு உள்ள போய் 3 போடு பொலிர்னு போடுவாப்ல. போட்டு வெளியில போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தா மூத்தவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, அழுக. எப்பவும் போல சரக்கு வாங்கிட்டு ஒரு ஓடக்கரை ஓரமா உக்காந்துக்கிட்டு கூடவே நம்ம தமிழ் பையன் இருக்கிறார்ல அவரையும் கூட்டி உக்காந்துக்கிட்டு சரக்கு அடிச்சுட்டு இருக்காங்க. சரக்கு அடிச்சுட்டு இருக்கும்போது வீட்டுல எப்பவுமே என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டான், அவன் எனக்கு துடுப்பு எடுத்து என்ன அடிச்சு விட்டான். இவன் கடைசி பையன், அவன் என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா, உன் ரத்தத்தை உரியறனா, உன் உழைப்ப உரியறனா, என்ன பேச்சு பேசினா தெரியுமா, நம்ம பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறோம் அப்படி இப்படின்னு இவ பேசிட்டு இருப்பாரு. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த தமிழாலோ, இல்ல அவன் என்னதான் கோவத்துல சொன்னாலும் அவன் சொன்னது நிஜம்தானேங்கிறாரு. இவருக்கு மூஞ்சி ஒரு மாதிரியா மாறும். ஆமா அன்னைக்கு ஏதோ ஊர்ல வாழ வழி இல்லாம லவ் பண்ண பொண்ணை இழுத்துக்கிட்டு நான் ஓடியாந்துட்டேன். இல்லாம இருக்கும்போது நீங்க தான் எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து அந்த இஸ்திரி பெட்டி பிசினஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்க. அப்ப இருந்து இப்ப வர அந்த ஒரு நன்றிக்காக தான்
உங்களுக்கு வேண்டிய எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆனா நீங்க பிசினஸுக்காக ஒரு சட்டை எடுத்து அயன் பண்ணிருப்பீங்களா அப்படின்னு கேட்டுறான். என்னடா நீயே எப்படி பேசுறேன்னு அவர் பாக்குறாரு. உண்மைதானே, உண்மையை யார் சொன்னாலும் எடுத்துக்கணும் தானே, சின்ன பையனா இருந்தாலும் அவன் சொன்னது உண்மைதானே, இதுதான் நான் உங்களுக்கு கடைசியா வாங்கி கொடுக்குற பெக்கு, இதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து எதிர்பார்க்காதீங்க. என் பொண்டாட்டியும் முழுகாம இருக்கிறா, நாளைக்கே குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்களோட எதிர்காலத்தை நான் பார்க்கணுமா இல்லையான்னு சொன்னதும் டப்புன்னு இவனுக்கு என்ன கோவம் வந்து தெரியல. போங்கடா போங்கடா எல்லாம் நல்லா இருங்க, நான் மட்டும் தான் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த அந்த மோட்டர் ரூம், ஒரு பாலடைஞ்ச ரூம் அது, அதுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறார். என்ன சும்மா தெரியாம பேசிட்டேனே, வானேன்னு நம்ம தமிழ் ஆளு கூப்பிடுவான். இல்ல உனக்கு ஒரு ஆம்பளை புள்ள பிறந்தா என் பேர் வையி, நான் இருந்தா தானே பிரச்சனை, நான் போய் சேர்ந்துறேன்னு சொல்லிவிட்டு தூக்கு போட அவர் ஆட்டுக்கு முடிவு பண்றாரு. இதை சாவு இடுக்கு வழியா பார்த்துவிட்டு ஐயோன்னு பத்திரை அடிச்சுக்கிட்டு எல்லாரையும் கூப்பிடுறாரு. ஆட்கள் தூரமா இருப்பாங்க அங்கெல்லாம் வீடு, அங்க இருந்து ஆட்கள் ஓடியாறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்குள்ள ஆளை காப்பாத்தணுமே, மேல ஏறி ஓட்ட பிரிச்சு உள்ள பார்க்கும்போது அதுக்குள்ள அவர் தூக்குல தொங்கிடுறாரு. ஆனா அவர் போட்ட அந்த உருவாஞ்சுருக்கு போடுவாங்கல்ல, கயிறு போடுவாங்கல்ல, அது ரொம்ப வீக்கா இருக்கும். அந்த கட்டை, அந்த கட்டை மேல ஓங்கி நம்ம தமிழால ஒரு மிதி மிதிப்பான். ஏன்னா கட்டை உடஞ்சு கீழே விழும்போது அவரும் கீழே லேண்ட் ஆயிடுவாரு, கழுத்துல சுருக்கு இருக்காது. மனுஷன் மேல இருந்து குதிச்சிட்டாப்ல, கட்டை எதிர்பார்த்தாப்லயே உடஞ்சிருச்சு. இவரு தப்பிச்சிட்டாரு, சாகல அப்படிங்கிறது சந்தோஷம். ஆனா திரும்பி பார்த்தா அந்த தமிழாளு கீழே விழுந்த இடத்துல தலையில அடிபட்டு பாவம் இறந்து போயிடுறான். இவர் உசுரை காப்பாத்துறதுக்காக அந்த ஆளு பாவம் இறந்துடுறாரு. அடுத்து சத்தம் போட்டு அந்த ஊர்க்காரங்கெல்லாம் அப்புறம் வெளியில வந்துடுறாங்க. என்ன நடக்குன்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு மேட்டர் போகுது. எல்லா அன்னைங்களுமே தம்பிகாரங்களும் அங்கதான் இருக்கிறானுங்க. நம்ம மிடில் ஆளுக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதி, அவரோட இன்ஃபுளுயன்ஸ்ல மேட்டரை பெருசு பண்ண வேண்டாம்னு ஒரு முடிவு பண்ணிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் கிட்டையும் அவர் போன்ல எல்லாத்தையும் சொல்லிட்டார். இன்ஸ்பெக்டர் மேட்டரை கேட்டுட்டு, பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு, அதாவது இறந்து போன அந்த தமிழாளோட பொண்டாட்டி உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் உன் மேல நாங்க ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறோம். இனிமே இந்த மாதிரி ஏதாவது சுருக்க போறேன், அதை போறேன், இதை போறேன்னு வந்த பலார்னு ஒரு அறை பார்த்துக்கொண்டு வெளியில அனுப்பிச்சு விட அவனும் சரின்ட்டு கிளம்பிடுறான். இப்ப கூட அடி வாங்கும் போது சிரிக்கிறான். அவனுக்கு அழுக வர மாட்டேங்குது. அப்படியே பேய் அடைஞ்சு போனாப்ல தான் இருக்கிறார் தவிர அழுக வர மாட்டேங்குது. சுத்தியும் முத்தியும் அப்படியே ஒரு மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அந்த தமிழாளோட வீட்டுக்கு போறார். வீட்டுல பொண்டாட்டி நிறமாச கர்ப்பிணி. போய் அந்த அம்மா காலில் விழுந்து, உன் புருஷன் போன இடத்துக்கே நானும் போக போறேன், ஏதாவது சேதி இருந்தா சொல்லு, அவன்கிட்ட நான் சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா இப்படி தப்பு தப்பா பேசுறீங்க, ஏன் காலில் விழுகிறீங்க, எந்திரிங்க, என்னால குனிய முடியாது, காலையில இருந்து எனக்கு ஆல்ரெடி வலி எடுத்துருச்சு, ஆட்டோவை கூப்பிடுங்கனே அப்படின்னு சொன்னதும் அப்பதான் இந்த மனுஷனுக்கு உரைக்குது. நாமளும் செத்து போயிட்டா இந்த பொண்ணுக்கு அப்ப யார் இருக்கிறா, பிறக்கிற குழந்தைக்கு யார் இருக்கிறா. ஓடுறாரு. ஓடி ஒரு ஆட்டோவை பிடிச்சு அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாரு. இந்த பக்கம் நம்ம இளையவன் வேலை கிடைச்சாதான் பொண்ணு கிடைக்குன்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு ஃபேக்டரியில வேலை, அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். மீனை அலசுறதான் வேலையா, முழு நேர வேலை. மீன் அப்படி அலசி தூக்கி போடணும். வேண்டாம் வெறுப்பாதான் அந்த வேலையை பாக்குறாரு. இந்த பக்கம் குழந்தை பிறந்துருச்சு. இப்ப இவங்களை எங்க கூட்டிட்டு போறது, எங்க வச்சுக்கிறது, சிசேரியன்ல குழந்தை பிறந்திருக்கு போல. வெஸ்டர்ன் டாய்லெட் தான் அந்த மாதிரி டைம்ல உட்காந்து எந்திரிக்க முடியும். இந்த தமிழ் பொண்ணு வீட்டுல வெஸ்டர்ன் டாய்லெட் இல்ல, இந்தியன் டாய்லெட் தான். வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கிறது யார் வீட்டிலன்னா நம்ம பசங்களோட வீட்டில் இருக்குது. அதனால தான் வீட்டுக்கே கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்து தான் வீட்லயே வச்சுக்கிறாரு. தம்பிகாரனுக்கு பரவாயில்ல, நம்ம வீட்டில் அம்மா இல்லாத குறைக்காக அண்ணி வந்தா நல்லா இருக்குமேன்னு அந்த தமிழ் பொண்ணை அவன் சேர்த்துக்கிறான். அப்புறம் தம்பிகாரனை பார்த்து, டேய் என்னன்னு தெரியலடா, எனக்கு அழுகையே வரமாட்டேங்குது, உனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர்கிட்ட கூட்டு போறியா அப்படின்னு கேட்க, சரின்னு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கொடுத்து பேச வர்றாப்ல. மனநல மருத்துவரும் பேசுங்கன்னு அப்படியே மனசுல இருக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி வாங்கிட்டு இருக்கிறார். இங்க பேசும்போதுதான் நிறைய மேட்டர் இவங்க குடும்பத்தை பத்தி தெரிய வருது. பொதுவா எல்லார் வீட்லயும் ஒரு அப்பா ஒரு அம்மா இருப்பாங்க. ஆனா இவங்க வீட்டுல மட்டும் 2 அப்பா 2 அம்மா. என்னடா சொல்ல வரேன்றீங்களா? ஸ்டார்டிங்ல மூத்தவனோட அப்பா அம்மா இருந்தாங்க. மூத்தவனோட அப்பா தான் அந்த நம்ம பசங்களோட வீட்டை கட்டினது. மூத்தவனோட அப்பா அம்மா மூத்தவன் மட்டும் இருந்துட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் அந்த மிடில் தம்பி இருக்கான்ல, பேச முடியாம மிடில் அண்ணன், அவனோட அப்பா அம்மா தனி. இந்த அப்பாவும் அந்த அப்பாவும் நண்பர்கள். திடீர்னு ஒரு நாள் நண்பர் பொண்டாட்டி புள்ளைய விட்டு ஓடி போயிட்டார். நண்பரோட பொண்டாட்டிய தான் வீட்டை கட்டின அந்த அப்பா கூட்டுக்கிட்டார். அந்த டைம் இவங்க அம்மா இறந்துடுறாங்க. மூத்தவனோட அம்மா, பெத்த அம்மா இறந்துடுறாங்க. அதனால ஓடி போன நண்பனோட மனைவிய தான் வீட்டுல மறுமணம் செஞ்சுக்கிட்டு வீட்டுல அவர் தங்க வைக்கிறார். அப்படி மறுமணம் அவங்க பண்ணும்போது ஏற்கனவே அந்த நண்பரோட மனைவிக்கு ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் தான் நம்ம மிடில் அண்ணன். அதுக்கப்புறம் மறுமணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தவங்க இளைய தன்னனையும் அடுத்து தம்பியையும் பெற்றுக்கிட்டாங்க. எல்லா கதையும் சொல்லி விட்டு கொஞ்ச நாளைக்கு பிறகு இவங்க அப்பாவும் இறந்துறாரு, வீட்டை கட்டினவர் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் வீட்டுல இருந்த அந்த அம்மா, மறுமணம் பண்ணிக்கிட்ட அந்த அம்மா, நான் சேவை செய்ய போறேன்னு சர்ச்சில் போய் சமூக சேவை பண்றதுக்காக போயிட்டாங்க. 4 பசங்களையும் விட்டுட்டு போயிட்டாங்க. இதையெல்லாம் சொல்லி தேம்பி அழுதுகிட்டு இருக்கிறார். அழுக வரலன்னு சொன்ன மனுஷன் மணல் மருத்துவரை கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுன்னு அழுது தள்ளிட்டார். இந்த பக்கம் அந்த டூரிஸ்ட் அம்மாவும் நம்ம மிடில் அண்ணனும் அப்படியே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தான் தங்கி இருக்கிற அந்த குடில் இருக்குல்ல, கொழுந்தியா வீடு, அந்த வீட்டுக்கே இவனை கூட்டிட்டு போய் அன்னைக்கு ராத்திரி ஒன்னா தான் தங்குறாங்க. அதை நம்ம மாப்பிள்ள ஒரு ஓட்ட வழியா எட்டி பார்த்து விட்டு பயங்கர கோவத்துல பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறார். என்னையான்னு கேட்டா,
லோக்கல்ஸ் எல்லாம் அப்படியெல்லாம் தங்க அலோவ் பண்ண மாட்டோம். இது என்ன ஹோட்டல் நினைச்சுக்கிட்டீங்களா? எடு அந்த மனுஷனை உடனே வெளியில அனுப்புன்னு உள்ள இருக்கிற நம்ம மிடில வெளியில அனுப்ப சொல்லி பிரச்சனை பண்றாரு. போடா வெளியிலன்னு மிரட்டுறாரு. இவனும் ரெடி ஆயிட்டான். கத்தி பேசாதையான்னு இந்த டூரிஸ்ட் அம்மா கத்திக்கிட்டே இருக்கும். லோக்கல்ஸ் நாட் அலோடுன்னுவான். அப்ப நானும் இங்க இல்ல, நானும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா கிளம்பும். ஒன்னும் அவசியம் இல்ல, கிளம்புன்னு இந்த அம்மாவே விரட்டி வர்றான். 2 பேரும் சேர்ந்தே கிளம்புறாங்க. அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த நம்ம அக்காகாரி தங்கச்சிக்காரிய பெத்த மகராசி, நம்ம மாப்பிள்ளையோட மாமியார், அந்த மாட்ட போய் இந்த காசு நமக்கு வேண்டாத்த அப்படிங்கிறான். அவங்களும் பயந்துகிட்டு ஆன்னு சரியாட்டுறாங்க. இப்ப இந்த பொண்ணுக்கு தங்குறதுக்கு வீடு இல்ல. அதான் நம்ம வீடு இருக்கேன்னு மிடில் அந்த பொண்ணையும் வீட்டுக்கு கூட்டியான்ட்டான். இங்க தம்பிகாரனுக்கு ஒரு அன்னிக்கு பதிலா இப்போ 2 அண்ணி கிடைச்சிட்டாங்க. அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுக்குறான். இளையவர் வராரு. வந்து பார்த்தா திடீர்னு வீட்டுல பொம்பளை பிள்ளைகளே இல்லாத ஒரு வீட்டுல 1க்கு 2 அண்ணிமார்கள் இருக்கிறாங்க. அவனுக்கு ஒன்னும் புரியப்படல. இவன் தான் தம்பிகாரன் தான் எல்லாத்தையும் எடுத்து சொல்றான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு. அந்த பக்கம் வீட்டுல குடில தங்கிட்டு இருந்த அந்த டூரிஸ்டை எப்படி விரட்டி விடலான்னு தங்கச்சிக்கு கோவம் குழந்தையாக்கு. மாமா வரட்டும் கேள்வி கேட்கலான்னு காத்துட்டு இருக்கிறா. அம்மாவும் அக்காவும் வேண்டாண்டி, தயவு செய்து வேண்டாண்டின்னு எவ்வளவோ சொல்லி வைப்பாங்க. ஆனாலும் பொறுக்காம அது எப்படி என் கஸ்டமரை நீங்க வெளியில அனுப்பலான்னு இவ கேட்க ஆரம்பிக்க, அந்த காசு நமக்கு வேண்டாம்ப்பா, இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீ தானே எழுதியிருக்க, லோக்கல்களும் பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் அலௌடு இல்லைன்னு. அப்புறம் என்னன்னு கேட்டா, இது கவர்மெண்ட் அந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சிருக்கு. இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நம்ம எழுதி ஒட்டணும், இல்லைன்னா லைசன்ஸை ரத்து பண்ணிடுவாங்க. அதுக்காக சும்மா ஒட்டி வச்சிருக்கிறேன்னு அந்த பொண்ணு சொல்லுவா. இருந்தாலும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நிபந்தனைகளை நாம மதிக்கணும். இருக்கு இல்லைன்னா எல்லாரும் கண்டிஷனை போட்டு வச்சிருக்காங்க அப்படி இப்படின்னு பேசுறா. அப்புறம் என்கிட்ட இந்த மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கொழுந்தியா மிரட்டி விட்டு போறாரு. இந்த பக்கம் பார்த்தா மூத்தவர் எல்லாருக்கும் சேர்த்து நிறைய சமைக்கிறாரு. சைட் டிஷ் அந்த பக்கம் மிடில் அண்ணன் வாங்கிட்டு வரான். எல்லாம் சேர்ந்து சாப்பிடலான்னு பார்த்தா இளைய மட்டும் என்ன கல்யாணமாகாம 1க்கு 2 பொண்ணுங்களை கூட்டியாந்து வச்சிருக்கீங்க, இதெல்லாம் தப்பு இல்ல அப்படி இப்படின்னு சீனா போட்டா 2 பேரும் சிரிக்கிறானுங்க. ஏன்னா இளையவனுக்கு என்ன பயம்னா, இதை காரணம் கட்டி தனக்கு பொண்ணு கொடுக்கலன்னா அப்படின்னா பயப்படுறான். தம்பிக்கு இதெல்லாம் தெரியுது, சிரிக்கிறாப்ல. என்கிட்ட ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்குது. ஏன்னா பேச்சுலரா இருக்க வீட்டுல திடுப்புன்னு 2 பொண்ணுங்க வந்துருக்காங்கன்னா டவுட் வரதான் செய்யும் எல்லாருக்கும். வெளியில எல்லாரும் அரசல் புரசலா பேசத்தான் செய்வாங்க. அம்மாவை கூட்டியாந்து இங்க வீட்டுல வச்சிட்டோம்னா யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. ஏன்னா வீட்டுல ஒரு பொம்பளையாள் இருக்காங்க, ஒரு பெரியவங்க இருக்காங்கன்னு யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. அதனால அம்மாவை கூட்டிட்டு வரலாமேன்னு பிளான் பண்ணி 4 பேரும் அம்மாவை பாக்குறதுக்காக சர்ச்சுக்கு போறாங்க. அந்த அம்மா எல்லாரையும் உட்கார வச்சுக்கிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்குது, நல்லா இருக்கியாலாம் கேட்குது. அதெல்லாம் ஓகே, வீட்டுக்கு வந்து ஒரு 10-15 நாள் தங்கிட்டு போமா, அதுக்குள்ள வீட்டில் இருக்க பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிடலான்னு கூப்பிட்டா, இல்ல அது சரியா வராது, நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், ஆனா நான் வர விரும்பலன்னு கட்டன் ரைட்டா சொல்லிட்டாங்க. இதுல 4 பசங்களுமே ஒரு மாதிரி ஆயிட்டானுங்க. வீட்டுக்கு வந்ததும் இளையவனுக்கு தான் இதுல ரொம்ப கஷ்டம். ஏன்னா அம்மா வீட்டுல இருந்தா பொண்ணு கேட்க வசதியா இருக்குன்னு பார்த்தா அம்மா வரல. அம்மா பத்தி தப்பா பேச, அப்ப மூத்தவர், டேய் உங்க அம்மாவை பத்தி அவரு தப்பா பேசாதரா, உங்களெல்லாம் வளர்க்கறதுக்காக அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சுன்னு. இந்த மூத்தவனை பெத்தது அந்த அம்மா இல்ல, அவங்க மறுமணம் பண்ணும்போதே மூத்தவன் பிறந்து ஓரளவு வளர்ந்துட்டான். உங்களெல்லாம் வளர்க்கறதுக்கு அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சுன்னு எனக்கு தெரியும், தயவுசெய்து அந்த அம்மாவை பத்தி தப்பா பேசாத அப்படின்னு கரெக்டா பேசுறாரு மூத்தவர். இங்க பார்த்தா மாப்பிள்ள படுஜோரா சாப்பிட்டுட்டு இருக்காரு. சுட சுட பூரி சாப்பிட்டா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல. அதை நைட்டு மூத்தவகிட்ட சொல்லியிருப்பா பொண்டாட்டிக்கிட்ட. வீட்டுல அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு சுட சுட பூரி போடுறாங்க ஒவ்வொரு பூரியா. அட உட்காருங்க தென்ன நல்லபடியா உட்கார வைக்கிறான். அதுக்கப்புறம் கொழுந்தியாவையும் உட்கார வைக்கிறான். ஃபேமிலியா சாப்பிடும் சொல்லிட்டு எல்லாரையும் அசம்பல் பண்ணிட்டு, அந்த வர நமக்கு வேண்டாம், அந்த பையன் சரியில்லை, விசாரிச்சேன், அந்த வர நமக்கு வேண்டாம்னு சீனை போட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. இந்த பக்கம் பார்த்தா இந்த வேலை அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. பிடிக்காத வேலையை பார்க்கறத விட தூக்கி போட்டு போலாம்னு செம காடுல எல்லாத்தையும் வேலையை தூக்கி போட்டு விட்டு மறுபடியும் சரக்கு அடிச்சுட்டு அதே இடத்துல போய் உட்காந்துட்டான். இங்க இவனுக்காக வீட்டுல மாமன் கூட அக்கா கூட எல்லாம் சண்டை போட்டுட்டு தங்கச்சி வரா. இவனடானா வேலை செட் ஆகல வைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். இருக்கால என்னால வேலைகளுக்கெல்லாம் போக முடியாது, பிடிக்காத வேலையை பார்க்க முடியாது, பிரேக்கப் பண்ணிக்கலாங்கிறான். உடனே அவளும் சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி எந்திரிச்சு போவா. அவ்வளவுதானான்னு பார்த்தா அந்த பக்கத்துல தள்ளி நின்னுட்டு அழுக ஆரம்பிச்சிடறா. எதுக்குடா லவ் பண்றீங்க அப்படி இப்படின்லாம் திட்ட ஆரம்பிக்கிறா. இப்படி அவங்க கட்டி பிடிச்சி கதறி எழுதுகிட்டு இருக்கும்போது தண்ணிக்குள்ள ஓரமா இருந்த ஒரு மீனை பார்த்துட்டான். விருட்டுன்னு போய் காலாலேயே ஒரு மீனை அழகா பிடிச்சி இந்த பக்கம் வீசி எறிவான். சின்ன மீனா தானே இருக்குல்ல அப்படின்னுவான். ஏய் மீன் பிடிக்கிறதாண்டா நீ பெரிய ஆளு, பேசாம மீன் பிடி தொழில பண்ண வேண்டியதானு சொன்னா, இல்ல அது கொஞ்சம் ஸ்டேட்டஸான தொழிலா இருக்காதே அப்படின்றேன். என்னையா ஸ்டேட்டஸ் வேண்டி கிடக்க, எல்லா பணமும் பணம் தான், மீன் பிடிக்கிற தொழிலே பண்ணு, அதுதான் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல இவனும் சரின்னு ஒத்துக்கிட்டான். அவன் மீன் பிடிக்கலாமேன்னு கிளம்பும் போது மூத்தவர் ஆல்ரெடி மீன் பிடிக்க கிளம்பிட்டு இருப்பார். மீன் பிடிக்கலாமான்னு கேட்க அவர் வலையவே தூக்கி போடுறார். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து மீனை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. மீன் தொழில் தான் இனிமே இவங்க 2 பேருக்குமான பிரதான தொழில் ஆயிடுச்சு. பசங்க அவங்களுக்கு பிடிச்ச தொழில் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. வீட்டுல 1க்கு 2-3 லேடிஸ் வந்துட்டாங்க. அவங்களுக்காகன்னு விழுந்து விழுந்து இவங்க வேலை பார்க்கறாங்க, சமைக்கிறாங்க, எல்லாம் குடும்பமா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாதிரி இப்பதான் குடும்பங்கிற அந்த ஃபீலே வருது. இப்படியே நல்லா போய்கிட்டு இருக்குதுங்க. ஒரு நாள் பசங்க விளையாண்டுட்டு இருக்கும்போது பாலு எப்பவும் போல அந்த மாப்பிள்ளை வீட்டு பக்கம் போய் விழுந்துருச்சு. பால் எடுக்கலாம்னு இவங்க போய் பார்த்தா பாலை தேங்காய் உரிக்கிறதுக்கு பயன்படுத்தாங்கல்ல அந்த மிஷினுக்குள்ள சொருகி வச்சு பாலை நாஸ்தி பண்ணிட்டார். பொறுமையை இழக்க ஆரம்பிச்சிட்டார் மாப்பிள்ளைங்கிறது நல்லா தெரியுது. அந்த பக்கம் நம்ம ரிசப்ஷனிஸ்ட் இருக்கிறாங்கல்ல, அவங்க லவ் பண்ணாப்லயே அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வீட்டோட சம்மதத்தின் பேர்லயே அரேஞ்ச் மேரேஜா சிறப்பா நடக்குது. ரிசப்ஷனிஸ்ட்னா நம்ம கொழுந்தியாவோட கூட வேலை பார்த்தவங்க. அப்போ இவங்க குடும்பத்தோட வந்து கலந்துக்கணும் தானே, குடும்பத்தோட வந்து கலந்துக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம மூத்தாண்ணன் போய், இப்ப பையனும் நானும் நல்லா வேலை பார்க்குறோம்,
இளைய தம்பி நானும் மீனவர்கள் ஆயிட்டோம், நல்ல மீன், நிறைய காசு, எல்லாம் ஓகே, குடும்பம் நல்லா இருக்கு, இப்ப நீங்க பொண்ணு கொடுக்கலாம், நம்பி என்னால பொண்ணு கேட்க முடியும்னு பொண்ணு கேட்கிறாரு. அதுக்கு அவரு, இல்லங்க விசாரிச்சு பார்த்த வரைக்கும் உங்க குடும்பத்தின் மேல அபிப்பிராயமே இல்ல, மாமியாரை பார்த்துட்டு நீங்க பதில் சொல்றீங்களா இல்ல நான் பதில் சொல்லட்டுமான்னு கேட்க மாமியார் பயந்துகிட்டு இல்லங்க நாங்க பொண்ணு கொடுக்கலங்கன்றாங்க. இவர் திரும்பி பாக்குறாரு, ஒன்னும் செட் ஆகல அப்படின்னு தம்பிகள் கிட்ட சொல்றாரு. இளையவனுக்கு நியூஸ் வருது, பொண்ணு கிட்ட சொல்றேன், கொழுந்தியா தான் ரொம்ப போல்டான பொண்ணாச்சே, அவங்க ஒத்துக்கலையா, அப்ப நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு அசால்ட்டா சொல்றா. ராத்திரி ஓடலாமேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதுவா இருந்தாலும் அக்கா கிட்ட சொல்லிட்டு போறவதான், ஏன்னா அக்கா தங்கச்சிக்கு அவ்வளவு சப்போர்ட். ராத்திரி ஓடிலாம் வைக்கலான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதை நினைச்சுக்கிட்டு அக்கா காரி தூக்கம் இல்லாம இருக்கிறா. ஏன் தூக்கம் இல்லாம இருக்கிறேன்னு மாப்பிள்ள விசாரிக்க, இந்த மாதிரி அவங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இல்ல அது ரொம்ப தப்பாச்சே, கூப்பிடுன்னு குழந்தையாவை உசிப்புட்டு உட்கார வச்சு, இதெல்லாம் தப்புமா, எல்லா வீட்லயும் ஒரு அப்பா ஒரு அம்மா இருப்பாங்க, ஆனா அவங்க வீட்டுல 2 அப்பா, தப்பு இல்ல அப்படின்னு டயலாக போடுவாப்ல. கொழுந்தியா எதுக்கும் இறங்கி வராப்ல தெரியல. ஏன் நல்ல பையன், நல்லா இருக்கிறான், என்ன நல்லா வச்சு பார்த்துப்பான்ற நம்பிக்கை இருக்குது, இப்போ வேலைக்கு போறான், சம்பாதிக்கிறான், வேற என்ன வேணும்னு கேட்கறான். அதெல்லாம் சரிப்படாதுன்னு இவன் ஒரு மாதிரி சைக்கோத்தனமா பேச ஆரம்பிக்க, இந்தம்மா எதிர்த்து பதில் பேச ஆரம்பிக்க, இந்த பக்கம் அக்கா ஹரிக்கு பொண்டாட்டிக்கு இதெல்லாம் பார்த்து பயங்கர கோவமா இருக்கும், என்ன ஆக போதுன்னு பயந்துகிட்டு இருக்கும். இதுல வாடி போடினெல்லாம் குழந்தையா போட்டு திட்ட ஆரம்பிக்கிறாப்ல. வாடி போடின்னு அப்புறம் நான் வாடா போடான்னு பேச ஆரம்பிச்சிருவேன். இந்தம்மா அப்படி எந்திரிக்க டப்புன்னு கையில இருந்த கொசுப்பட்டெல்லாம் எடுத்து நங்குன்னு ஒரு போடு. யாருன்னா அக்கா ஹரி தான். தங்கச்சியை பார்த்து இப்படி சத்தம் போட்டு பேசுறது எனக்கு பிடிக்கல, நாங்களே என் தங்கச்சியை சத்தம் போட்டு பேச மாட்டோம், வீட்டுல அவ்வளவு சுதந்திரம் கொடுத்து வளர்த்துருக்கோம், நீங்க என்ன அதிகாரம் பண்றது அப்படின்னு கேட்டுறா. இதை கேட்டதும் இந்த பையன் ஏதாவது வித்தியாசமா பண்ணுவான்னு பார்த்தா விருட்டுன்னு போய் செவத்து மூலையில போய் அப்படியே நின்னுக்கிட்டேன், மூஞ்சிய பொத்திக்கிட்டேன். குழந்தைங்கள்லாம் கோவப்பட்டா எப்படி போய் நிக்குங்க, கிட்டத்தட்ட அந்த மாதிரி. இவங்களுக்கு ஒன்னும் பிடிபடல, என்ன இப்படி போய் உட்காந்துருக்கானே, குழந்தை மாதிரி பிஹேவ் பண்றானே அப்படின்னு. கிட்டத்தட்ட அரை மணி நேரமா நிக்கிறானா. அவங்க கூட வேலை பார்க்கறாருல சலூன் கடையில, அவருக்கு போனை போட்டு இந்த மாதிரி நடந்துச்சுமான்னு சொன்னதும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, கொஞ்ச நேரத்துல அவரே சரியாயிடுவாப்ல, நான் காலையில வரேன்னு சொல்லிட்டு அவன் போனை கட் பண்ணிட்டான். திருப்பி கால் பண்ணாலும் போன் எடுக்கல, சம்திங் ராங். திருத்துப்புன்னு பார்த்தா மூலையில நின்னவன் அப்படியே வித்தியாசமா அக்கா தங்கச்சி 2 பேரையும் பார்த்து சிரிக்கிறான். அடுத்து என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியல. ஆனா இந்த பக்கத்துல இளையவர் தாளுக்கு போனை போட்டுட்டு இருக்காரு. போன் அந்த பொண்ணு எடுக்கவே இல்லை, பல தடவை கால் பண்ணியாச்சு. அப்புறம் அன்னைங்க முன்னாடியும் போன் பண்ண சொல்றாங்க, அப்பயும் கால் பண்றாங்க, போன் எடுத்தாப்புல தெரியல. இன்னைக்கு தான் அவ வீட்டை விட்டு ஓடியாரதா இருந்தது. சரி கிளம்புங்கன்னு எல்லா பேரும் ஒன்னா கிளம்புறாங்க. தம்பிகாரனும் கிளம்ப வருவான், நீ பெரியவனாக்கும் உட்காடுறாங்கிறாப்ல. தம்பியை உட்கார வச்சுட்டு அன்னைங்க 3 பேரும் தான் கிளம்புறாங்க. படகுல அந்த வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா எந்த கொசு பேட்டை பொண்டாட்டி உடைச்சாலோ அந்த பேட்டெல்லாம் தீயில வச்சு கொளுத்திக்கிட்டு இருக்கிறான் வெளியில. நான் மட்டும் போறேன்னு இளையவன் மட்டும் உள்ள போவான். இந்த மாதிரி கால் பண்ண எடுக்கல, எங்க ஆளுன்னு கேட்டு வர்றான். பாப்பா உள்ள வாப்பா அப்படின்னு உள்ள கூட்டு போறாரு. இதை மீதி 2 அன்னைங்களும் வெளியில இருந்து பாக்குறானுங்க. ஒரு 5 நிமிஷம் தான். திரும்பி வெளியில வர்ற நம்ம மாப்புள்ள இவன் கலட்டி போட்ட அந்த செருப்பை கொண்டு வந்து தண்ணிக்குள்ள வீசி எறிகிறான். அப்ப உள்ள போனவனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு அர்த்தம் தானே. அதை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் விறுவிறுன்னு ஓடியாராங்க. உள்ள வந்தா அவன் ஒருத்தன் இவங்க 2 பேரையும் என்னமா சமாளிக்கிறான்னு பாருங்க. செம்ம அடி கொடுக்குறான். இவங்களும் என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க, இலக்க சண்டை போடுறாங்க. ஆனா அவனை ஈடு எடுக்க முடியல. ஆளு அவ்வளவு பலமா அடிக்கிறான். இது பத்தாதுன்னு சுத்தியில வேற கையில எடுக்க ஆரம்பிக்க அவ்வளவுதான், எல்லா பேருக்கும் அள்ளு விட்டு போயிடுது. சுத்தியில விட்டு எரிய போறேன்னு சொன்னதும் எல்லா பேரும் பயந்துகிட்டு இருக்காங்க. இதுல கூத்து என்னன்னா, இவ்வளவு கலவரம் நடக்குது, வீட்டுல இருக்கிற பொம்பளை ஆளு எங்கன்னு பார்த்தா யாரும் எதுவும் தெரிய காணோம். அவங்க சத்தம் கூட கேட்க மாட்டேங்குது. சுத்தியில விட்டு எரிய போனதும் இவங்க எல்லாம் பயந்துகிட்டு ஒளிஞ்சுக்கிறானுங்க. பார்த்தா சுத்தியில மேல கண்ணாடியை தான் உடைக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஏறி குச்சி இவங்க கூட சண்டைக்கு வராங்க. சண்டையோட ஒரு கட்டத்துல பார்த்தா இவனை சமாளிக்க முடியாம மூத்தவர் வெளியில ஓடி போயிட்டார். இளையவன் இன்னொரு ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். இதையெல்லாம் பார்த்து நம்ம தம்பிக்காரன் சும்மா இருப்பானா, அவனும் அந்த பக்கத்துல இருந்து ஆல்ரெடி கிளம்பி வந்துட்டான். என்ன நடக்குதுங்கிற கூத்தெல்லாம் அவனும் பாக்குறான். சரி உள்ள வந்த அந்த இளையவன் எங்க, லவ் பண்ணவன் எங்கன்னு பார்த்தா அவனை அடிச்சு ஒரு ரூமுக்குள்ள மட்டையாக்கி போட்டுருக்காரு. இந்த பக்கம் இளையவனை மயக்கத்துல பார்த்தோமா, மிடில் அண்ணன் ஒரு ரூமுக்குள்ள மாட்டிட்டு இருக்காரு. இந்த ரூமை உடைக்கிறதுக்காக சைக்கோ ஏதோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மூத்தவர் உள்ள போறார். அவனை தடுக்கிறார். அவன் பீரோ மேல எதையோ ஒளிய வச்சிருப்பான், கத்தி மாதிரி ஏதோ ஒன்னு எடுத்துட்டு இவங்க எல்லாத்தையும் குத்தணும்னு பாக்குறாரு. அப்பயும் முடிஞ்ச அளவு சமாளிக்கிறாங்க. கடைசியில பார்த்தா மனுஷன் சலூன் கடை கத்திய கையில எடுக்கிறான். தொண்டையில கோடு போட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. இவ்வளவு சூழல் இங்க கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. சம்பந்தப்பட்ட லவ் பண்ண அந்த இளையவன் எங்கன்னு பார்த்தா கட்டலுக்கடியில மயங்கி கிடந்தவன் முழிக்கிறாங்க. முழிக்கும் போது எதுக்க பாக்குறான், கட்டிலுக்கடியில இன்னும் 3 பாடி கிடக்குது. மாமியாரு, பொண்டாட்டி, கொழுந்தியா 3 பேரையும் அடிச்சு போட்டு வாயில துணியை கட்டி கட்டிலுக்கடியில போட்டிருக்கிறான் பாவி. பார்த்து ஒரு வழியா போய் அவங்க எல்லாரையும் வெளியில கொண்டியாந்து வாய்க்கட்டை அவுத்து விட்டு பார்த்தா கொழுந்தியா கண்ணத்துல அந்த கண்ணை சுத்தி எப்படி அடிச்சு பழுக்க வச்சிருக்கிறான்னு பாருங்க. அக்கா சைக்கோ, இவனை எப்படா நம்ம பசங்க சமாளிக்க போறாங்கன்னு பார்த்தா இவங்க குடும்பத்திலேயே அறிவா செயல்படுற ஒரே பையன் கடைசி பையன் தான், தம்பிக்காரன் தான். அவன் என்ன பண்றான், படகுல இருந்த வலையை எடுத்துட்டு வந்து அரக்கத்தனமா சண்டை போட்டுட்டு இருக்கிற இவன் மேல அப்படியே மீனை பிடிக்கிறாப்புல வலையை போட்டு லாக் பண்ணி அப்படியே அவனை ரவுண்டு கட்டி வலையில இருந்த அந்த கயத்தாலேயே
அவனை உடம்பு முழுக்க கட்டி போட்டாங்க. ஒரு சைக்கோவை வீட்டோட மாப்பிள்ளையா கொண்டு வந்திருக்கமேன்னு அதுக்கப்புறம் தான் வீட்டுல இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் தெரிய வருது. இப்பன்னா இளைய அண்ணனும் அவனை லவ் பண்ண அந்த பொண்ணு 2 பேரும் கல்யாணம் பண்ணி முதலிரவை கொண்டாட வந்திருக்காங்க. வெளியில பார்த்தா கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த லைட்டு கீட்டெல்லாம் போட்டு பொண்ணு வீட்டுக்காரங்கெல்லாம் வந்து நல்லபடியா கல்யாணம் நடத்தி கொடுத்த பிறகு அவங்கள வீட்டுக்கு அமுச்சு வச்சிருவாங்கல்ல, அந்த மாதிரி படகுல அவங்க எல்லாரையும் அமுச்சு வைக்கிறாங்க. தான் ரூமை இந்த புதுசா கல்யாணம் பண்ணவங்களுக்காக மூத்தவன் விட்டு கொடுத்துருக்கான். ஜனத்தொகை அதிகமா இருக்குது வீட்டுல, கொஞ்சம் தள்ளி போட்டு குழந்தை பெற்றுக்கங்கடா டேய் அப்படின்னு வெளியில இருந்து மூத்தவன் சொல்ல அவங்க அதுக்கு சிரிக்க படமும் இந்த இடத்துல முடியுது. சும்மா வெட்டியா தெரிஞ்ச பசங்க கடைசியில பார்த்தா இப்படி ஜாயின்ட் ஃபேமிலியா கூட்டு குடும்பமா ஒரு அழகான வாழ்க்கைக்குள்ள போறதுக்கு இவங்க வாழ்க்கையில ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஏதோ விதத்துல ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது. இப்படி ஒரு நல்ல பாசிட்டிவ் எண்டிங் முடியறதுக்கு காரணம், ஒரு நல்ல கிளைமேக்ஸ்ல முடியறதுக்கு காரணம் அந்த தம்பிகாரன் தான். தம்பிகாரன் மட்டும் அந்த வலையை போட்டு வீசி பிடிக்காம இருந்திருந்தா அந்த சைக்கோ அத்தனை பேரையும் கொலை பண்ணிருப்பான். ராத்திரியோட ராத்திரியா வச்சு எரிச்சிருப்பான். சரி, அவனுக்கு என்னாச்சுன்னு கேட்டா அவனுக்கு என்ன, சைக்கோ தானே, கொலை முயற்சின்னு அந்த பக்கம் கேஸை ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் மனநல காப்பகத்துல கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க. ஆள் சரியார வரைக்கும் வெளியில வர வாய்ப்பு இல்ல. கும்புலாங்கி நைட்ஸ் அப்படிங்கிற இந்த படமும் இதோட முடியுது. வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். அதுவரை காத்துருங்க.